இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அஞ்சி அப்படின்றத சொல்றாரு. சோ யெகோவா செக்கேனு நீதி செய்கிற கர்த்தர் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அதுல தன்னுடைய நீதியை செய்ய விரும்புறாரு. இதுக்கு அடையாளமாக பைபிள்ல எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம சொல்லலாம். எஸ்தர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா தேவன், கர்த்தர் அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே எஸ்தர் புஸ்தகத்துல இருக்கவே இருக்காது. ஆனா இங்க மொர்தெகாயும் எஸ்தரும் மொத்த யூத குலமுமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தீங்கு நேரிட போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க 3 பேரும் எஸ்தர், மொர்தெகாய், யூத குலம் இவங்க எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அங்க தேவன் தன்னுடைய நீதிய மறைமுகமா வெளிப்படுத்தினார். இன்விசிபிளா தேவன் என்ன பண்ணாரு, செயல்பட்டாரு. அததான் எஸ்தர் புஸ்தகம் 8:8 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ்தர் 8:8